வணக்கம் மக்கள். இந்த பிக் பாஸ்க்கான லைவ் அப்டேட் தான். லைவ்ல பார்த்தா இப்ப பூர்ணிமா வந்து பணப்பேட்டியை எடுத்துட்டு வெளியே சென்று விட்டார்கள். பக்காவான பிளான். ஒரு 3 நாளா வெயிட் பண்ணி பொறுமையா அழகா அமௌண்ட் ஏறுற வளத்துக்கு பொறுமையா இருந்து வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி கவனிச்சு கிளவரா அந்த 16 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மூவ். நம்ம என்னதான் இவ்வளவு நாள் திட்டினாலும் இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே ஒரு பிரெயினோட செயல்பட்டுருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்பவே நிறைய பேர் பிரெயின் இல்லாம உள்ள வீட்டுக்குள்ள இருக்காங்க. நான் ஒண்ணு சிம்பிளா சொல்லிட்டா, இப்ப 16 லட்சம் ரூபாய் எடுக்க போறாங்கன்னு சொல்லி விஷ்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. விஷ்ணு வந்து போய் மணி கிட்ட சொல்றான், மணி நீ எடு மணி, எடுத்துக்கோ மணி, எனக்கு டிக்கெட் பின்னால இல்லைன்னா நான் கூட எடுத்துருவேன், நீ எடுத்துக்கோ மணி, அவ எடுக்க போறா 16 லட்சம் ரூபாய், மணி எடுத்துக்கோ அப்படிங்கும் போது மணி அதை எடுக்கவே மாட்டேன். ஓகே, மணி என்ன யோசித்தான்னு தெரியல. ரவினா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வரணும்னு சொன்னனால மணி எடுக்காம இருக்கானா என்னன்னு தெரியல. பட் அவன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கலாம், அவனுக்கு ஓட்டுகள் இருக்குமா, இந்த வீட்டுல இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களை தாண்டி நம்ம அவ்வளவு தூரம் போவோமா அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கலாம். 16 லட்சம் ரூபாங்கிறது சும்மா கிடையாது. ஏன்னா வெற்றி பெற போறது ஒரே ஒரு ஆள் தான், அவங்களுக்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய். 2வது இடத்துக்கு வந்தா கூட சல்லி பைசா கிடைக்காது. அந்த இடத்துல இவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கலாம். இன்க்ளூடிங் விஷ்ணு கூட யோசிச்சிருக்கலாம். அவன் டிக்கெட் பின்னாலே வச்சு மட்டும் என்ன செய்ய போறான், எடுத்திருந்திருக்கலாம். இன்னும் ஒரு வாரம் இருக்க போறான், அந்த ஒரு வாரத்துக்கான சேலரி தான். இந்த ஒரு வாரம் அவன் பெருசா ஒன்னும் பண்ண போறது இல்ல. இப்ப மணி கூட ஒரு வாரம் இருந்து ஏதாவது டான்ஸ் பண்ணா கூட வெளியே போய் அவனுக்கு ஒரு டான்சிங்கான ஒரு ஸ்டேஜோ ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், சம்திங் ஏதாவது ஒண்ணு சும்மா கிடைக்கும், பொதுவா சொல்றேன். பட் விஷ்ணு பொறுத்த வரைக்கும் அவன் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணல. பூர்ணிமா மாதிரி தான் விஷ்ணு சொல்லுவேன். பூர்ணிமா கூட அங்க சண்டை போட்டிருக்காங்க. பட் விஷ்ணு பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்னும் சம்பவங்கள் எல்லாம் இல்ல அவனை வச்சு. அவன் இப்பவும் உட்காந்து எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்க போறானே தவிர மத்தபடி எதுவும் பண்ண போறது இல்ல. சோ அந்த 16 லட்சம் ரூபாய் இவங்க யாரா எடுத்திருக்கலாமே அப்படிங்கறத என்னோட ஒரு இது. அண்ட் விஜய் வர்மா ஏன் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு பெரிய கொஸ்டினா இருக்கு. விஜய் வர்மா வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ள போயிருக்காப்ல, அவருக்கு தெரியும் அவருக்கான ஓட்டுகள் உள்ள யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்தும் அவர் எடுக்காம இன்னும் சும்மாவே இந்த வீட்டுல சர்வே ஆயிட்டு இருக்காரு. எதுக்கு சாதாரணமா எவிக்ட் ஆக போற இந்த சாட்டர்டே சண்டே வெளியே அனுப்பி விட போறாங்க. அந்த 16 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கலாமே. பட் எனக்கு அது புரியவே இல்லை. உள்ள அனுப்பும் போதே பணப்பட்டிலாம் எடுக்க கூடாது, எந்த ஒரு டாஸ்க்லாம் ஜெயிக்க கூடாது, மாயாக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ண அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம சொல்ற மாதிரி அவர் அது மட்டும் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. பணப்பட்டி அவர் கையே வைக்கல, யோசித்து கூட பார்க்கல. ஓகே, அவர்கிட்ட நிறைய பணங்கள் இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஓகே, உழைக்கிற மனுஷனுக்கு இது தேவையில்லை. 2வது என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள இப்ப அர்ச்சனா வந்து மாயா கிட்ட பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, பிரச்சனை இல்ல, பட் மைனஸ் அர்ச்சனாக்கு மட்டும் தான் நான் ஓப்பனா சொல்லுவேன், சத்தியமா சொல்லுவேன். இப்படி உட்கார்ந்து மாயா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பயங்கரமா மாயா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்புறம் டைட்டில் எங்க போனா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு வேலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, பூர்ணிமா போனனால நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கூட ஜாயின் பண்ணும்போது மாயா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லா அள்ளி தட்டி மாயா வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துருவாங்க. சோ நான் இந்த லாஸ்ட் 1 வீக் இருக்குல்ல, இந்த 1 வீக்ல 1 hour எபிசோட நீங்க எவ்வளவுக்குள்ள வாரீங்களோ அவ்வளவுக்குள்ளதான் மக்கள் மத்தியில நீங்க ரீச் ஆவீங்க. அந்த இடத்துல நீங்க அடுத்த ஆளுக்கு அந்த டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க டம்மி ஆயிருவீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் டம்மி ஆயிருவீங்க. இதுல தினேஷ் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மை. தினேஷ் வந்து ஒரு நேத்த முந்தானத்தை சொல்லியிருந்தாரு, மாயா கிட்ட உட்காந்து நேத்து மாயா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும், இந்த பொண்ணு பேசி பேசி எனக்கு என்னமோ டவுன் ஆக போகுது, பேசி பேசி அவளோட ஓட்டுகள் எல்லாம் குறைக்க போறா, வேணா பாரு அப்படி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு எங்கேயோ ஒரு பச்சி சொல்லுது, ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையில்லை, ஒரு வாரம் தானே இருக்கு, எப்பவும் போல கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுறப்ப பேசிக்கிட்டு தனியாவே எல்லாருக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து அது இருக்கலாம். பட் அவங்க என்ன யோசிக்கிறான்னு தெரியல. பட் அவங்க வீட்டுல ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க தான் டைட்டில் சொல்லி மாயாவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 3ஆம் நாள் நமக்கே வெறுப்பாகுதுமா, நீ சொல்லாதமா, கொஞ்சம் அமைதியா இருமா, வெளியே உனக்காண்டி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, நீ உனக்காண்டி கேம் ஆட போறியா, யாருக்காண்டி போயிருக்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இன்னைக்கு நீ யோசிக்கலாம்டா, வேற எங்கேயா பெட்டி வாங்கிட்டேன்னு. எனக்கு கடைசி ஒரு வாரத்துல அவனு எனக்கு பெட்டி கொடுக்க மாட்டான். ஐயோ, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். கண்டிப்பா எனக்கே கொஞ்சம் அது ஃபீல் ஆகுது. இப்ப பூர்ணிமா பக்காவா ஒரு மூவ் போட்டு எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பு கேட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்க ஃபேமிலி இம்லாம் சரி பண்ணி ஒரு 2-3 நாள்ல ரிட்டர்ன் தெளிவா வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தப்போ ரிட்டர்ன் கண்டிப்பா மாயாவுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. இந்த வகையில வரப்போற ஃபினாலேல யாரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக போறா, யாரு கப்ப தூக்க போறா அப்படிங்கிறது வந்து கடைசி வாரத்துல நமக்கு மண்ட குழப்பத்துல ஒன்று நிப்பாட்டுது. ஏன்னா மாயாவுக்கு ஓட்டுக்கள் எங்க இருந்து வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இருந்துடா வருது, உண்மையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மாயா பிடிச்சு போச்சா ரிட்டர்ன், எனக்கு புரியலப்பா. நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு யார் டைட்டில் வின்னர் ஆகும் அப்படி சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்ல இந்த பணப்பட்டி இவங்க எடுத்துக்கலாம் ப்ரோ, இவங்க எடுத்தா கரெக்டா நான் மூவா இருந்திருக்கும்னு சொல்லி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளவர் மூவ் எதுவுமே பண்ணல, எல்லாரையும் கேவலமா பேசிட்டு இருந்தேன், அப்பாடு சும்மா உட்கார்ந்து இருந்தேன், மக்கள் ஆதரவு இல்லாம இருந்தேன். இப்ப காசு எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டேன், 16 லட்சம் பா, சும்மாவா டாக்ஸிக்ஸ் எல்லாம் பிடிச்சி எனக்கு எப்படி ஒரு 12-11 லட்சம் ரூபாய் தருவாங்க, ரைட்டா வரட்டாமே ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க ஒரு கிளவரான மூவ் கொடுத்துறாங்க. இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அர்ச்சனா தள்ளி ஆடுறது நல்லது.